என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகின்றது. என் வாழ்க்கையில் எனக்கு தெளிவே இல்லாமல் நான் இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் கேட்டதனால்தான் இந்த தாயானவள் இன்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் முன்னே நான் உனக்கு சில உத்தரவை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதை அரைகுறையாக கேட்டால் நான் சொல்வது உனக்கு புரியாது, அதேபோல் நடக்காது. அதுபோல் கேட்கத் தொடங்கும் முன்னே ஓம் சக்தி என்று என் நாமத்தை உச்சரித்து நீ கண்களை மூடித்தான் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்வது உனக்கு புரியும். அதே போன்று நீ கடைபிடித்தால் நீ நினைத்த காரியத்தை, உன் வேண்டுதலை இந்த தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்கின்றாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை கேள். ஏனென்றால் சலசலப்பாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டுதான் கேட்பேன் என்றால் இந்த பதிவினை கேட்காதே. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும். அப்படி இல்லை என்றால் அது புரியாது, உனக்கு பயனளிக்காது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நடக்க இருக்கின்றது. இன்னும் 1 மாதத்தில் நடக்கலாம். ஆனால் நான் சொல்வது நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது இந்த தாயின் சத்திய வாக்கு. நான் குறை சொல்வதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதனால் எனக்கு என்ன நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா, கிடைக்குமா என்ற 1000 கேள்விகள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று அனைத்தையும் சொல்லிவிடுகின்றேன். அதேபோல் இந்த பதிவானது இன்று கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கினால்தான் கேட்க முடியும். அதேபோல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னால் செய்ய முடியும். அப்படி உனக்கு நல்ல நேரம் தொடங்கவில்லை, நான் உன் இல்லத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை ஒன்று கூட உன்னால் செய்யவே முடியாது. அதையும் இந்த பதிவின் மூலமாக நான் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். இதோ இந்த விஷயத்தை சொல்கின்றேன், முதலில் கேள். சில விஷயத்தில் ஆழமாக யோசிப்பது, ஏமாறுவது, அதேபோல் பயம் கொள்வது, மற்றவர்களுக்காக, அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காதவர்களை நினைத்து அழுவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். அதனால்தான் இப்பொழுது உன் கண்கள் காட்டிக் கொடுத்தேன். ஆனால் ஏமாற்றுபவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் ஏன் இப்படி நடந்துவிட்டது, எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். ஏனெனில் ஏன் அதை நினைத்து அழுகின்றாய்? அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதானே நான் அவர்களை விரட்டியடித்தேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது ஒரு கட்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள். அந்த கஷ்டத்தை நினைத்து நினைத்து நீ அழுவாயா? அதைத்தான் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் உன் கண்களில் கண்ணீர் வராது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நம் தாயானவள் செய்தால் நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் தாயானவள் வந்திருக்கின்றார். அப்பொழுது எனக்கு எப்படி கெட்டது நடக்கும், கெட்ட மனிதர்கள் எப்படி என் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கின்றாயா? என் வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து விட்டேன். என் உறவு என்னிடம் பேசுவதில்லை. என் உறவு என்னை விட்டு
விட்டு விலகிவிட்டது. ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்கின்றார்கள், கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள், வஞ்சகத்தை செய்கின்றார்கள். அவர்களை நான் உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். ஆனால் நீ எனக்கு என் உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதுமாக அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய என் பிள்ளை வீட்டில் நான் இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் இப்பொழுது உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த தாயின் ஆசை. இந்த தாயின் தங்க பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எது இழந்தாலும், அதை உயிரே போனாலும் என் தாய் மீட்டெடுப்பாள் என்ற தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தைரியமாக இருந்தால் உயிர் போகும் நிலையில் கூட நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்துடுவேன். ஏனென்றால் நீ சாதாரண பிள்ளை கிடையாது. இந்த தாயின் வரம் பெற்ற பிள்ளை. இந்த செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவையும் நம்பி உன்னுடைய தாயை இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், அழாதே என் தங்க பிள்ளையே. பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று உனக்கு நான் உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன். கடன் பிரச்சனையிலும் சரி, உறவு பிரச்சனையிலும் சரி, உனக்கு அனைவரின் முகத்தையும் நான் தெரியப்படுத்தி உனக்கு வழி நடத்துவேன். உன் தாயானவள் இதை சொல்லிக் கொடுக்கின்றேன், கவனமாக பார்த்துக்கொள் என்று நான் சொல்கின்றேன். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? ஏமாற்றிய உறவு, அடுத்தவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் உறவு, உன்னை இழந்துவிட்டேன் என்று கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத உறவுகளுக்கெல்லாம் நீ ஏன் 1 மணி நேரம் அழுகின்றாய்? என்ன என் பிள்ளையே, குறி சொல்கின்றேன் என்று தாய் சொல்லிவிட்டேன். ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று நான் சொல்வது உனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டுதானே இந்த விஷயமெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்கின்றேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு, துரோகம் செய்த உறவு, அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு, உனக்கும் உன் வார்த்தைக்கும் ஒரே ஒரு கடுகளவும் கூட மதிப்பு கொடுக்காத உறவு, இவற்றை நீ தேடிக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, தேடாதே. வாழ்க்கையில் சில விஷயம் உன் மீது அன்பு இல்லாதது, அவமதிப்பது போல் பொய் சொல்வது, பொறாமை பிடிப்பது என உறவை உன்னிடம் வைத்திருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்காது. இதைத்தான் நான் உனக்கு பலமுறை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அழாதே, தைரியமாக இரு. எவர் எதை செய்தாரோ அதற்கெல்லாம் தண்டனையை நான் கொடுக்கின்றேன். நீ தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்று கூட யோசிக்காதே. உனக்கு இன்றைய தினத்திலிருந்து, அந்த அருள்வார்க்கு கேட்கக்கூடிய நிமிடத்திலிருந்து உனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்கு. நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என் தங்க பிள்ளையே, இது சத்தியம். எந்த வகையிலாவது நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். பண உதவியாக இருந்தாலும் சரி, நீ பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி. இன்று கண்ணீரை துடைத்துவிட்டு என் தாய் எனக்கு பிடித்த உதவிகளை செய்கின்றார்கள். என் மனம் புரிந்திருக்கின்றது, என் உணர்வு அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது. புரியாதவர்களிடம் போராடி காலில் விழுவதை விட புரிந்த என் தாய் எனக்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், எனக்காக என் தாய் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் எனக்கு செய்து கொடுப்பாள், எனக்காக உதவி செய்வாள், வருகிறாள் என்று என் தாய் சொல்லியிருக்கும் பொழுது நான் அழாமல் இன்றையிலிருந்து எனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்கப் போகிறேன் என்று ஒரு சிறிதளவு நம்பிக்கை வைத்தால் போதும். மலையளவு மாற்றத்தை என் தங்க பிள்ளைக்கு நான் கொடுத்து விடுவேன். என் தங்கமே, ஒரு சிறு விஷயம் கூட இதோ இருக்கின்றது அல்லவா?
இந்த இந்த தாயானவள் உனக்கு வழிகாட்டியாக அமையப் போகின்றேன். ஏன் தெரியுமா? உனக்கு நான் லட்சுமியாக வருகின்றேன். பல உறவுகளை கரம் பிடித்தாய். உனக்கு வாழ்க்கையில் துணையாக வருவார்கள். வசதி வாய்ப்பு என கொடுப்பார்கள். அதேபோல் எனக்கு அவர்கள் உயிராய் உறவாய் எங்கு சென்றாலும் எனக்கு பாதுகாப்பாய் இருப்பார்கள் என்று பொய்யான நபரை கரம் பிடித்து விட்டாய். ஆனால் அவர்கள் நடுத்தெருவில் நிர்கதியாக நிற்க வைத்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்கின்றேன், இந்த தாயானவளை உன் கரத்தில் பிடித்து கெட்டியமாக பிடித்துக்கொள். உனக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் சக்தி என்று 10 முறை கூறிவிடு. என் தங்கமே, உனக்கு வரம் தருக நான் நிச்சயமாக வந்து விடுவேன். என் தங்கமே, உன் வேண்டுதலை சொல்லி என் நாமத்தை நீ எங்கு வேண்டுமானாலும் சொல். என் தங்க பிள்ளையே, இந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு பல மடங்கு கிடைக்கும். இத்தனை மனிதர்களிடம் கிடைக்காத உனக்கு ஆறுதலும் இந்த தாயானவள் நான் நிச்சயமாக கொடுப்பேன். என் பிள்ளையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.